பிச்சைனா என்னதுண்ணா? பிச்சை குசுக்கிட்ட தான் கேட்கணும். ஏழை எளியவங்களுக்கு கொடுக்குறதெல்லாம் பிச்சை, அதானி அம்பானி கொடுக்குறதெல்லாம் சலுகை. இதுக்கு வச்சே நீ ஜெயிச்சுவா, நீ வந்துடுறியான்னு பார்ப்போம் தமிழ்நாட்டில். நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள், முடியாட்டி கவர்மெண்ட் இருந்துருங்க, கேவலப்படுத்தாதீங்க பப்ளிக்கை. மக்களுக்காக கவர்மெண்ட் கொடுக்குற பணத்தை பிச்சை காசுன்னு சொல்கிறாங்க. இது சரியா தவறா அப்படின்றத வந்து மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வெல்கம் டு டைலாக் ஸ்ட்ரீட். பிச்சைனா என்னதுண்ணா? பிச்சை குசுக்கிட்ட தான் கேட்கணும். நிர்மலா சீதாராமன் இருக்காங்க, நிதி அமைச்சர். அவங்க சொல்லலாம், அவங்க வந்து அவங்க சொல்லலாம். ஆமாம், அவங்க சொல்லலாம். ஏன்னு கேட்டால் ஒரு தேர்தலில் நின்று வரல அவங்க, அவங்களுக்கு போட்டதே பிச்சை போட்டு வச்சுருக்காங்க அங்கே, அதனால் அவங்க சொல்லலாம். நம்மளுக்கு வெள்ள நிவாரணம்லாம் கொடுத்தாங்கல்ல, தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்தது மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. அவங்க கொடுத்த பார்சல் இன்னும் பிரிக்கல. பிரதமர் அதுக்காக தான் வர்றாரு, வந்து அப்பப்போ கொடுத்துட்டு போகிறாரு. அது தேர்தலுக்கு அப்புறம் பிரித்து கொடுப்பாங்க, இப்போ பிரிக்க முடியாது. உண்மையாலேயே வந்து பிஜேபி வந்து வளர்ச்சியை நோக்கி போதா? இல்லை, ஏன் இல்லை? பிஜேபி ஒரு டுபாகுரு. பிஜேபி இது பண்ணாலும் அது டுபாகுரு தான். பிச்சைன்னு சொல்கிறாங்கல்ல, பிச்சைனா என்னதுமா? பிச்சைன்னா சில பேர் தர்மம்னு சொல்லுவாங்க, சில பேர் அது ஒரு கேவலமாக நினைப்பாங்க. பிச்சை காசு அப்படின்லாம் பிச்சை சொல்கிறது காசுன்னு சொல்லக்கூடாது, தப்பு அது. அப்போ அந்த பிச்சை காசு அவங்க ஏன் அதை கொடுக்குறேன்னு சொல்லணும் அவங்க? அப்போ அவங்களும் தானே அதில் இருக்கிறாங்க, அப்போ அவங்களும் பிச்சை வாங்குறாங்கன்னு தான் அர்த்தம். அவங்களும் பிச்சை வாங்குறாங்கன்னு தான் அர்த்தம். அந்த சம்பளத்தை தானே அவங்க வாங்குறாங்க, அந்த பிச்சை காசை அவங்க வாங்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ நிறையா கொடுத்துட்டாங்க, அதை என்ன முள்ள அப்படியே பண்டில் வச்சுருக்காங்க. ஏற்கனவே 15 லட்ச ரூபா போட்டதே செலவு பண்ணாமல் இருக்காங்க மக்கள். அதனால் இதையும் அது மாதிரி இருக்கும். 5 லட்ச ரூபா போட்டாங்க. 5 லட்ச ரூபா எல்லா அக்கௌண்ட்லேயும் வந்துச்சு, உங்களுக்கு வரலையா? எல்லா அக்கௌண்ட்லேயும் வந்துருக்குது, எல்லா அக்கௌண்ட்லேயும் வந்துருக்குது 5 லட்ச ரூபா. இப்போ வேறு எஸ்பிஐயில் வர்றதை வேறு கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவ்வளோ மழை வெள்ளம் இவ்வளோ வந்து ஒரு பைசா கொடுக்கல, 1 ரூபா கொடுக்கல. ஆனால் அவங்க வந்து பேசுகிறாங்க, 5 தடவை வர்றாரு. அந்த மழை வந்த இடத்த போய் பார்க்கல இன்னும். பாதிக்கப்பட்ட இடங்களை வந்து ஒரு நாள் பார்க்குறதுக்கு அவருக்கு டைம் இல்லை. இப்போ மாதத்துக்கு 5 தடவை வர்றாரு. பிஜேபினா யார் கட்சி அது? என்னண்ணா பிஜேபி? பிஜேபி ஆளும் கட்சினா? ஓ, மோடி கட்சிங்களா? மோடி எனக்கு அது தெரியாத. அது தெரியாதா? என்னண்ணா சொல்கிறேன்? ஆமாங்க, இந்தியாவில் இருக்கேன், தமிழ்நாட்டில் இருக்கேன், இது நமக்கு தெரிய மாட்டேது. பிரதமர் யாரு? மோடி தானே? மோடி அவர் பிரதமர். மோடி தானே அவரு? எனக்கு தெரியாத ஐயா இதெல்லாம். இல்லை, அவங்க மட்டும்தான் வளர்ச்சி நோக்கி போகிறாங்க. நம்ம மற்ற கட்சிகள்லாம் வந்து இந்தியாவில் இருக்க மற்ற கட்சிகள்லாம் வளர்ச்சி நோக்கி போகிறது இல்லைன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? பிஜேபி உண்மையிலேயே வளர்ச்சி நோக்கி போதா? வளர்ச்சியை நோக்கி போயிட்டு தாங்க இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய சிகரத்தில் இருக்குது, அதை தொட முடியல. இருந்தாலும் எந்த மாதிரி சிகரத்தில் இருக்கு? ஒரு இமயமலை மாதிரி மிகப்பெரிய சிகரத்தில் இருக்குது. அது இப்போ இறங்குமா இறங்காதா இப்போ வரும் எலெக்ஷனை வச்சு தான் சொல்ல முடியும். பிஜேபி மட்டும்தான் வளர்ச்சியை நோக்கி போகுது, மற்ற வளர்ச்சியாக போயிட்டு இருக்குது. ரொம்ப வளர்ச்சியாக போனால் அப்புறம் சரியாக இருக்காது. ஒரு மரம் இதாச்சுன்னா அப்புறம் இலை கொட்டும், அது மாதிரி டைம் முடிஞ்சிச்சு, அதனால இதுவாக இருக்கும். மற்றதெல்லாம் இலவசத்தை தேடி போகிற மற்ற கட்சியில் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அவங்க இலவசம்லாம் கொடுக்க மாட்டாங்க, வாங்குவாங்க பத்திரம். கார்பரேட் கம்பெனியில் வாங்குவாங்க, அவங்களுக்கு கொடுப்பாங்க சலுகை. பொதுமக்கள் கொடுக்க மாட்டாங்க இலவசம், கார்பரேட் கம்பெனிகளுக்கு கொடுப்பாங்க. அதானி அம்பானிக்கு கொடுப்பாங்க. ஏழை எளியவங்களுக்கு கொடுக்குறதெல்லாம் பிச்சை, அதானி அம்பானி கொடுக்குறதெல்லாம் சலுகை. இப்போ எலெக்ஷனை ஒட்டி சிலிண்டர் விலை, பெட்ரோல் விலை கம்மி பண்ணியிருக்காங்க. அப்போ பிஜேபி நல்ல கட்சி. எலெக்ஷனுக்கு முன்னாடி இவங்க கையில் கிடையாது, எலெக்ஷன் வந்தால் மட்டும் இவங்களால் குறைக்க முடியும். இப்போ 2 ரூபா குறைக்கிறாங்க, வந்தால் 50 ரூபா ஏற்றுவாங்க. வந்தால் 50 ரூபா ஏற்றுவாங்க, 50 ரூபாவில் 100 ரூபா கூட ஏற்றுவாங்க. அது அவங்க இஷ்டம் தான். குறைக்கும் போது 2 ரூபா குறைப்பாங்க. இதுவரை 107 முறை ஏற்றிருக்காங்க பெட்ரோல் டீசலுக்கு. இப்போ 2 ரூபா குறைச்சிருக்காங்க. குறைச்சதை பெருசாக சொல்லுவாங்க, குறைச்சிட்டோம்பாங்க. 107 முறை ஏற்றிருக்காங்க. நான் வந்தால் 40 ரூபாய்க்கு கொடுப்பேன்னாரு பெட்ரோலு. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு கொடுப்பாரா என்னன்னு தெரியாது. இப்போ சொல்கிறார். இப்பயும் பிஜேபி வந்து ஆட்சியில் வந்து திருப்பிலாம் வராது. அது வந்துச்சுன்னா திருப்பினா என்ன அழுவி தான் போகும். அவங்க எலெக்ஷன் வந்தாலே கேஸ் விலை, பெட்ரோல் விலை, எல்லா விலையும் கம்மி பண்ணுவாங்க. எலெக்ஷன் முடிஞ்சோன்னா எல்லா விலை டபுளாக ஏற்றுவாங்க. சும்மாதுக்கு மானியம் போடுறேன்னு இத்தனை வருஷம் பார்க்குறேன். இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து 1000 ரூபா சில்லற. இது வரைக்கும் எத்தனை பிரதமர் இருந்திருக்காங்க. 400 ரூபா 450 ரூபாய்க்கு மேலே சிலிண்டர் ஏறல. ஏன்னா இவங்களுக்கு மட்டும் இப்போ சிலிண்டர் ஏறி இப்போ 100 ரூபா எதுக்கு கம்மி பண்ணுறாங்க? என்னதுக்கு பண்ணுறாங்க? இப்போ நாங்கள் ஆட்சியை பிடிச்சிட்டு அந்த 100 ரூபாய்க்கு என்ன தமிழை ஏமாந்தோன்னா ஒரு கூலி வேலை பார்த்து நாங்கள் 200 ரூபா சம்பாரிச்சுட்டு போடுவோம், ஒரு வண்டி இடத்துல சம்பாரிச்சுட்டு போடுவோம். இந்த 100 ரூபா எங்களுக்கு தேவையில்லை, இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு வச்சே நீ ஜெயிச்சுவா, நீ வந்துடுறியான்னு பார்ப்போம் தமிழ்நாட்டில். சும்மா பாரதிய ஜனதா இந்த கொடியே எங்களுக்கு என்னென்ன தெரியாது. இது வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சது டிஎம்கே, ஏடிஎம்கே. புரியுதா? இந்த 2 கொடிகள் தான் எனக்கு முக்கியமாக தெரிஞ்சது அப்போ இருந்து இப்போ வரைக்கும். சும்மா வந்து இப்போ வந்துக்கிட்டு 100 ரூபா கம்மி பண்ணுறேன், ஏன்னா மக்களுக்கு இழிச்ச வாங்களா? ஏமாலியான்னு கேட்குறேன்.
இது இந்த 100 ரூபா கம்மி பண்ணிட்டு அப்புறம் 2200 ஏற்றுவேன். வேணாம் எங்களுக்கு இந்த சிலிண்டர் நீங்கள் கம்மி பண்ண வேணாம், இப்படியே இருந்துட்டு போட்டோம். ஆனால் நாட்டில் ஜாதிகளை சண்டை உருவாக்காமல் பார்த்துக்கேன். அது எதுக்கு இங்கே முஸ்லீம், இந்து, கிறிஸ்டின் எல்லா மதங்களுமே ஒன்றா இங்கே ஒன்றா தான் இருக்கும், ஒற்றுமையாக தான் இருக்கும், எந்த இதுவும் இல்லை. இப்போ இவன் வந்ததுலேருந்து ஊண்ட ஜாதிகள் அங்கங்கே இப்போ ஜாதிகள் பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு. புரியுதா? முன்னாடி இல்லை, தமிழ்நாட்டிலேயே நல்லா இருந்தோம். அவங்களுக்கு தோல் மேலே தோல் போட்டு போவோம், முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாமே. இப்போ வந்ததுலேருந்து தான் எல்லாம் இது நல்லது இல்லை. இப்போ நம்மளுக்கு வெள்ள நிவாரணம்லாம் கொடுத்தாங்களா? வெள்ள நிவாரணம் கொடுத்ததை வந்து நம்ம நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர் இருக்காங்களா, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிச்சை போடுறாங்க, நம்மளுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து பிச்சை காசு அதெல்லாம் வந்து பிச்சை போடாதீங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அது கரெக்டான நம்மளோட வெள்ள நிவாரணம் கொடுக்குறது எங்களோட வரி பணத்தை தான் நாங்கள் கேட்குறோம் தவிர அவங்க பணத்தை கொடுக்கல. அவங்க தான் பிச்சை தானே பேசுங்க, அவங்க வாங்குற பிச்சை தான், நாங்கள் பிச்சை வாங்கலை. எங்களோட சொந்த பணத்தை நாங்கள் கேட்குறோம். அது எந்த பிரதமர் இருந்தாலும் கொடுத்து தான் இது. ஆனால் இவங்க பேசுறது சரியில்லை. ஆமாம், அதே மாதிரி குஷ்பு பேசியிருக்காங்க. இது நிறைய இதில் நான் கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ரொம்ப அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசுறதுன்னு கூட தெரியாமல் பேசுகிறாங்க. அவங்க தப்பு பேசுகிறது எல்லாமே. அவங்க நல்லா பேசுவாங்க, ஏன்னா அவங்க சினிமாவில் வந்தாங்க, நடித்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஏன்னா எங்களோட பணம் தான் எல்லாம். அவங்களும் சம்பாரித்து நல்லபடியாக இருக்கட்டும், வேணான்னு சொல்லி நீங்கள் எந்த கட்சியிலும் இருக்கட்டும். எப்படி எல்லா அரசியல்வாதி எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரி பேசிட்டு போகணும். ஆனால் ரொம்ப இதாக பேசக்கூடாது, ரொம்ப தப்பு. எல்லா மனசு இப்போ கொதிச்சு போய் கிடக்கு. அவங்க பாரதிய ஜனதா ஓட்டு வாங்குறது கூட இவங்க பாதி இதாக ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பிச்சை காசுன்னு அவங்க வந்து சொல்லக்கூடாது. அது வந்து அவங்களுடைய சொந்த காசை போட்டால் பிச்சை காசை சொல்லலாம், புரியுதுங்களா? அது கூட பிச்சைன்றவங்களுக்கு வந்து நம்ம மனசு வந்து போடுறது, அதை பிச்சைன்னே சொல்லக்கூடாது. பிச்சையே போட்டால் கூட அதுவும் அவங்க கவர்மெண்ட்டு காசை கொடுக்கறது சொல்கிறது மகா தப்பு. அது அவங்கவுங்க கட்சி வளர்ச்சி நோக்கி போகுதுன்னு அவங்கவுங்க சொல்கிறது தான், புரியுதுங்களா? இப்போ நம்மளுக்கு நம்ம மனசுக்கு சொல்லிப்போம், அது பிஜேபி அவங்க சொல்லிக்கிறாங்க, டிஎம்கேன்னா அவங்க சொல்லிப்பாங்க. அது மனசாட்சியை பொறுத்தது. நல்ல கட்சி கிடையாதுன்னு சொல்ல அவங்க சந்தர்ப்பவாதியாக செயல்படுறாங்க. அதாவது எப்போவுமே வந்து குறைச்சா பரவாயில்ல, இப்போ எலெக்ஷனுக்கு அப்போ குறைகிறது வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்னு எல்லாம் பேசுவாங்க. இப்போ தான் நான் சொன்னேனே, அவங்கவுங்களுடைய விருப்பம் அது. நான் கூட தான் இருக்கேன், நான் ஒரு பெரிய லீடராக இருந்தேன்னா 40 தொகுதியும் பிடிச்சிடுவேன்னு சொல்லுவேன். அது அவங்களுக்கு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்குது, அவங்க மனசில் சொல்கிறது. நான் வந்து யார் ஒருத்தர் நான் தோற்றுருவேன்னு சொல்லுவாங்க. எல்லாமே பாசிட்டிவாக பேசினா தான் பாசிட்டிவாக நடக்கும். பப்ளிக் சர்வீஸ் பண்ணலன்னா அப்போ நீங்கள் எதுக்கு வேஸ்ட்டாக இருக்கீங்க? தண்டம் தானே. நாங்கள் உங்களை நாங்கள் ரெகுலராக கேட்குறோம், எமர்ஜென்சி பீரியடில் கேட்குறோம். அந்த எமர்ஜென்சி பீரியடில் கூட நீங்கள் ஹெல்ப் பண்ணலன்னா எப்படி? நீங்கள் சொல்கிறீங்க இது வந்து அதாவது மழை வரலன்னா ஆட்சி குறை, மழை பெஞ்சாலும் ஆட்சி குறை. அதுக்கெல்லாம் வந்து நாங்களாக பொறுப்பு, கடவுள் அது செய்கிற இது, புரிஞ்சுதுங்களா? பப்ளிக் கஷ்டப்படுறாங்க, உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள். அதுவும் உங்கள் பேக்கெட் பண்ணி நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள், முடியாட்டி கவர்மெண்ட் இருந்துருங்க, கேவலப்படுத்தாதீங்க பப்ளிக்கை. இப்போ வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா அண்டு வெஸ்ட் பெங்கால் இங்கே தான் மிடில் கிளாஸ் பீப்புள் அதிகம். அவங்களுக்கு அங்கே ஓட்டே கிடையாது. ஏன்னா மற்ற பீப்புள் இருக்கிறவங்க எல்லாம் தமிழ்நாட்டில் தான் வந்து குப்பை கொட்டுறாங்க, புரிஞ்சுதுங்களா? மற்ற பீப்புள் எல்லாம் தமிழ்நாட்டில் தான் குப்பை கொட்டுறாங்க. அங்கே நல்ல வருமானம் இருந்துச்சுன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து இங்கே குப்பை கொட்டணும்? அப்புறம் என்னென்னா வந்து பிஜேபி எலெக்ஷன் ஒட்டி பிஜேபி மட்டும்தான் வளர்ச்சியை நோக்கி போகுது, மற்ற கட்சிகள்லாம் இலவசத்தை நோக்கி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்டாமா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது எது வளர்ச்சி நோக்கி போகுதுன்னு. ஆனால் வளர்ச்சியாக இருக்கிறோம், இப்போ கிடையாது, வளர்ச்சியாக ஒன்றும் கிடையாது, கீழே தான் போயின்னுக்கிறோம். இருக்கா எப்போ பிஜேபி வந்துச்சு அதுலேருந்து கீழே தான் போயின்னுக்கிறோம், கட்டி மேலே ஒன்றும் இல்லை. வந்து இப்போ சிலிண்டர் விலைலாம் எலெக்ஷன் ஒட்டி கம்மி பண்ணியிருக்காங்க, பெட்ரோல் அதுக்காக தானே கம்மி பண்ணிக்கிறாங்க. அதுக்கு முன்னே கம்மி பண்ணலையே, அதுக்கு முன்னே 1200 குத்தானே வாங்கணும், 1200 குத்தானே வாங்கணும். இப்போ எலெக்ஷனுக்காக நீ ஓட்டு போட்டேன்னு 2000 ஆக்குவேன். நாங்கள் ஏமாந்துனே உக்காந்து இருக்கோம், இன்னும் கேட்குறோம், இன்னும் ஏமாந்துனே உட்காந்து இருப்பாங்களா? பிஜேபி வந்து இந்த வாட்டி 400 தொகுதியிலும் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சிருன்றாங்க. உண்மையாலே பிஜேபி வந்து ஜெயிச்சிருவாங்க? இங்கே தமிழகத்தில் வந்து அவங்க ஒன்று தான் சொல்கிற நோட்டாக கூட ஜெயிக்க முடியாது, அதனால் நோட் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் ஒரு சீட்டும் ஜெயிக்க முடியாது, ஒரு நோட்டாவையும் ஜெயிக்க முடியாது பிஜேபி. ஏன்டா இந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, மற்ற மாநிலங்களில் மக்கள் புரிஞ்சு ஆந்திராவில் உள்ளே போக முடியல, கர்நாடகாவில் போக முடியல, கேரளாவில் போக முடியல, தமிழ்நாட்டுக்குள்ளே போக முடியல. இந்த மக்களாக சிந்திக்கக்கூடிய மக்களாக இருக்காங்க. சிந்திக்காத மக்கள் அங்கிட்டு இருக்க ஊபி இந்த மாதிரி மக்களை ஃபுல்லாக பிரெயின் வாஷ் பண்ணி மத அடிப்படையில்
மக்கள் மத்தியில் பிரிவினை உண்டாக்கும் நோக்கத்தில் தான் அவங்க செயல்படுறாங்க. இங்கேயே வர முடியல, தமிழ்நாட்டுக்குள்ளேயே வர முடியல. மோடி எத்தனை நாட்டை வர்றாரு, மக்கள் யாருமே ஆதரவு இல்லையே. ஏன்டா அவங்க வந்து ஒரு மக்களை ஒரே மாதிரி பார்க்கல. எல்லா மக்களையும் ஒரே மாதிரி கவனிக்கணும், எல்லாருக்கும் இது பண்ணணும். அயோத்தி கோயிலை திறக்க போறேன்ட்டு போகிறாரு. முஸ்லீம்களுக்கு என்ன பண்ணுவார், கிறிஸ்தவர்களுக்கு என்ன பண்ணுவார், எதுவும் பண்ண மாட்டார். ஒரு பிரதமராக இருக்கணும். 4 மக்களையும் 4 மக்களும் பார்க்கணும். இதே மாதிரி எல்லாத்துக்கும் செய்வாரா இதா? அந்த அடிப்படையில் இருந்தால் ஒரு நல்ல பிரதமர் அப்படின்னு மக்கள் ஏற்றுக்குருவாங்க. அயோத்திக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறார்களா? வேறு எந்த துறைக்கு இந்த கிறிஸ்துவ ஆலயங்களுக்கு, முஸ்லீம் ஆலயங்களுக்கு இதே மாதிரி ரிஸ்க் எடுப்பாரா? இதுக்காக இறங்கி வேலை வைப்பாரா? இதுக்காக பட உதவி செய்வாரா? இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ படம் வந்து பரிமாற்றம் பண்ணியிருக்கு. பிஜேபி கட்சிக்கு வந்து ஒவ்வொரு இடி ரைடுக்கும் அந்த துறை வந்து 100 டொனேஷனு, பிஜேபி கட்சிக்கு டொனேஷனு. எந்த எந்த ரைடு வந்தாங்கன்னு வச்சுங்களேன், அடுத்து என்னுடைய படம் அடுத்து எங்கே போகுன்னா பிஜேபிக்கு டொனேஷனாக போகுது. இந்த மாதிரி தான் இந்த நாடு இயங்கிக்கிட்டு இருக்கு. சரிண்ணா, ஓகே, நன்றி. ஓகே. அப்பயும் தான் பண்ணி சொன்னார், வீடு கொடுக்குறேன், இடம் கொடுக்குறேன்னாரு. எங்கே கொடுத்தாரு? எல்லோரும் எழுதி கொடுங்க, வீடு கொடுக்குறேன்னாரு. எங்கே கொடுத்தாரு வீடு? யாரும் ஒன்றையும் கொடுக்கல. இந்த இன்றைக்கெல்லாம் ஒரு வாரமாக கடையை ரோட்டில் வாடுறாங்க. மோடி வந்து அறிக்கை கொடுத்துருந்தாரு, ரோட்டு கடையெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு. யாரும் எடுக்காத ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் வாரி கீழே கொட்டுறோம். கீழே வாரி கொட்டுறான் குப்பியில். எப்படி, எதுக்காக கொட்டுறான்? அதுதான் கொட்டுறான்ல. நாங்கள் வேடிக்கை தான் பார்க்குறோம். எதுக்கு மட்டும் டிவியில் மட்டும் செய்தியில் எதுக்கு அறிக்கை கொடுக்கணும்? ரோட்டு கடையெல்லாம் எடுக்கக்கூடாது, ரோட்டு கடையெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு எதுக்கு சொல்கிற? கேட்கலையே எதுவுமே. ரோட்டு கடையை எடுக்க வேண்டாம்னு அவரே அறிக்கை கொடுத்துட்டாரு. அப்புறப்படுத்தி அவங்கள ஓரமாக உட்கார வைக்கினார். ஓரமாக உட்கார வைக்கவே இல்லை, எங்களுக்கு செய்யவே இல்லை. இன்றைக்கெல்லாம் வாரி கொயிட்டு தான் கிடக்குறோம். டெய்லி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான் உட்காந்துக்கிறோம் கீழே. கவர்மெண்ட் இப்போ நாங்கள் கரண்ட் பில்லு கட்டுறோம், கேஸ் பில்லு, இதை பணத்தை தான் எடுத்து கொடுக்குறாங்க. அவங்க பணத்தை எடுத்து கொடுக்கல. ஆமாம், அவங்க பணத்தை எடுத்து கொடுக்கல. பிச்சை காசுன்னு சொன்னது தப்புன்றீங்க? ஆமாம், தப்பு. அது பிச்சை காசுன்னு சொன்னது அது தப்பு.